ஹாய் ஆல், பீக்கங்காய் வச்சு நார்மலாக பொரியல் கடையில்னு செய்யாமல் நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் கிரேவி செஞ்சு பாருங்கள். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி சாதத்துக்குலாம் சூப்பரான சைடிஷாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கேன். அதனால இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ராஸ்மெல் நல்லா போகணும். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பீக்கங்காய் ஃபுல்லாக தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. பீக்கங்காயிலேருந்து லைட்டாக தண்ணி விடும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகிடுச்சா, நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சா. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான பீக்கங்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் நம்ம மல்லியில தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், வீடே மணக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செய்யும் போது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.